சூப்பரான சாலட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படா சாப்பிடுவோன்னு பின்னாடி ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றேன். பாஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஒரு சிம்பிளான குக்கிங் சாலட்னே சொல்லலாங்க. 5 மினிட்ஸ் குக்கிங் டைம் தான். ஆனால் அதோட பெனிஃபிட் அப்படின்றது ப்ரோட்டீன் ரிச், வாட்டர் கண்டென்ட் அதிகம், ஃபைபர் சேர்ந்து இருக்கும். அது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் ஃபால்க்கும் வெயிட் லாஸ்க்கும் நம்மளுக்கு வேணும். ஸ்கின் டோனிங், அதாவது மசில் ஸ்ட்ராங் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு சாலட் தான். ஆனால் பலன்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் ஒரு சாலட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ப்ரோட்டீன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து அதிகமாக கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, அக்கா ப்ரோட்டீன் ஓகே, ஆனால் ப்ரோட்டீன் வச்சு செய்கிற எந்த திங்ஸில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு எனக்கு 60 கிராம் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா நம்ம ஊரில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு தான் இப்போ வருது. மெயினாக வெயிட் லாஸில் இருக்கவங்க மெயினாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப டயர்டாயிடும். அப்படின்ற போது எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோன்னே கண்டிப்பாக நம்ம ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டயர்னஸ் வராது. அதே நேரத்தில் நம்ம மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும், ஸ்கின் டோன் ஆகும். ப்ரோட்டீன் கண்டிப்பாக ஃபேஸுக்கு மட்டும்தான் எடுக்கணுமா இல்லை வெயிட் லாஸ்க்கு மட்டும் எடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஹேர் க்ரோத்துக்கும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் அவசியம். ஸோ நம்ம பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நான் 60 கிலோ இருக்கேன்னா நீங்கள் 60 கிராம் எடுத்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா என்னால் அவ்வளோ எடுக்க முடியல அப்படின்றவங்க மினிமம் அப்படின்றது ஒரு 38 கிராமாவது நம்ம டெய்லி எடுத்து தான் ஆகணும் ப்ரோட்டீன். நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே ப்ரோட்டீன் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பொருட்களில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. அதை முக்கியமாக நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க, உங்களுக்கு சூப்பராக தெளிவாக புரியும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சாலட் அப்படின்றது நம்ம பன்னீர் வச்சு தான் ஒரு சாலட் பார்க்க போகிறோம். பன்னீர் ப்ளஸ் கேப்சியம். நீங்கள் அதிகமாக பன்னீர் வச்சு வைக்கிற சாலட் பாருங்கள், கேப்சியம் சேர்ந்து குக் பண்ணுவாங்க, வெங்காயம் கேப்சியம். ஏன் அப்படின்னா பன்னீர் வந்து ப்ரோட்டீன் ஃபேக்ட், அதாவது குட் ஃபேக்ட்டும் சேர்ந்ததான். ஒரு சிலருக்கு அது எடுத்தால் நல்லா செரிமானம் வந்துடும், ஒரு சிலருக்கு செரிமானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அது கூட வந்து கேப்சியம் எடுக்கும்போது, கேப்சியம் வந்து விட்டமின் சி ரிச்சான ஒரு பொருள்னே சொல்லலாம். அதோட அது வாட்டர் கண்டென்ட் அப்படின்றது 90% இருக்குது. ப்ரோட்டீன் வந்து 1% தான் இருக்குது. அதே மாதிரி ஃபைபர் அப்படின்றது 3% கிட்ட இருக்குது. ஸோ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற ப்ரோட்டீனை, அதாவது ஃபேட் இருக்க பொருளை கூட கொஞ்சம் செரிமானம் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக செரிமானம் பண்ணுறதுக்கு உதவுதுங்க. அதுக்கு தான் எப்பவுமே பன்னீரோட கேப்சியம், அதாவது குடமிளகு அதிகமாக எடுத்துக்குவாங்க. மெயினாக ஹேர் க்ரோத்துக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 15 டேஸ்லேயே தெரியும். இதை டெய்லி எடுக்கணுமான்னு கேட்டால் டெய்லிலாம் எடுக்கக்கூடாதுங்க, வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. பிசிஓடி தைராய்டு இருக்கவங்க பன்னீர், பால் சார்ந்த பொருட்கள் எடுக்கக்கூடாதுங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுக்காதீங்க. ஆனால் வெயிட் லாஸில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சரி வாங்க, பன்னீர் சாலட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் பன்னீர் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ப்ரோட்டீன் அப்படின்றது 20 கிராம் இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே டெய்லி ஃபார்ம் வந்து இருக்குது, ஒரு பால் பண்ணை இருக்குது, அதுங்கள தான் நான் வாங்குவேன். 200 கிராம் பன்னீர் அப்படின்றது 50 ரூபாயிலேருந்து 70 ரூபா மாற்றி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து 100 கிராம் பன்னீர் அப்படின்றது 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா தான் வரும். நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் செய்யுங்க, இல்லைன்னா உங்கள் நியர்பையில் யாராவது செஞ்சாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப கெமிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து நோ கெமிக்கல். சில சமயம் கம்பெனி ஐட்டங்கள் செய்யும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ஆசிட் சேர்க்குறாங்க, அதனால பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் நம்ம வீட்டில் செய்கிற பன்னீர் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாலாம் இருக்காது, ஒரு நார்மலாக தான் இருக்கும். ரொம்பையும் திக்காக இருக்காது, ரொம்பையும் சாஃப்டாகவும் இருக்காது. ஸோ பன்னீர் வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். குக் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா வீட்டில் அரைச்சது இது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயத்துக்கிட்ட எடுத்திருக்கேன். கொடை மிளகாய் இது வந்து ஒரு 150 கிராமுக்கு மேலே எடுத்திருக்கேன். ஒரு 160 170 வரும். 30 கலோரி தான் இது வந்து. வேர்க்கடலை இது ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன். இதில் எவ்வளோ வந்து ப்ரோட்டீன் இருக்கும் அப்படின்னா 10 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்கும். இந்த சாலட்டோட ப்ரோட்டீன் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிராம் வந்துடும். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்றது 40 கலோரி வரும். இதில் வந்து நீங்கள் பட்டர் எடுத்துக்கலாம், நெய் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் பட்டர் நெய் எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சமாக எடுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகுளுந்தம் பருப்பு, மிளகு, சீரகம் போடுறேன். அது கூட கரம் மசாலாவும் சேர்ந்து போட்டுடலாம். அந்த எண்ணெயில் பொரிக்கும் போது வாடை சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் போடுறேன், ரொம்ப உப்பு போட வேணாம். அது மாதிரி இது சாலட் மாதிரி தான் செய்கிறோம், அதனால ரொம்பையும் வதக்கக்கூடாது. ஒரு 3/4 வெக்காடுக்கு வதக்குங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். 2 நிமிஷம் தான் வதக்கிட்டேன். இப்போ நம்ம குடமிளகா போட்டுடலாம். அதே மாதிரி தான் குடமிளகாவும் 2 to 5 நிமிஷம் வதக்குங்க.
இதில் பார்த்தீங்கன்னா குடமிளகா நிறையா தெரியும். ஆக்சுவலாக 150 கிராம் அப்படின்றது 30 கலோரி தான். காய்கள் அப்படின்ற போது கலோரி கம்மி தான். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கணும். இந்த அளவு தான் எடுக்கணும். பார்க்கறது உங்களுக்கு நிறையா தெரியும், பட் கலோரி கம்மி தான். இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் நம்ம சாப்பிட்ட ஃபில்லிங்கும் நிறையா இருக்கும். அதே நேரத்தில் வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். குடமிளகா நல்லா 5 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பன்னீரை போடணும். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பன்னீரை இதில் போட்டுடலாம். பன்னீர் ரொம்ப குக் பண்ண வேண்டாம். பன்னீர் வந்து ரொம்ப குக் பண்ணிங்க அப்படின்னா ஹார்டாயிரும். அதனால் இந்த அளவுக்கு போதும். இந்த சூட்டுலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க, போதுமானது. பச்சை வாடை அடிக்குமா பன்னீர், குடமிளகா பச்சை வாடை அடிக்குமானா கிடையவே கிடையாது. இப்போ இதில் காரத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது மேலே இப்போ நான் வந்து மிளகுத்தூள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். வெயிட் லாஸில் மிளகுத்தூள் ரொம்ப முக்கியம். குடமிளகா எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மிளகுத்தூளும் ரொம்ப முக்கியம். நம்மளோட பன்னீர் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பவுலில் மாற்றிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து வேர்க்கடலையை போட்டுடலாம். சூப்பரான பன்னீர் கேப்சியம் வேர்க்கடலை சாலட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படா சாப்பிடுவோன்னு பின்னாடி ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றேன். பன்னீர் வேர்க்கடலை இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடுங்க. நல்லா மென்று சாப்பிடாம முழுங்கிட்டீங்கன்னா இங்கேயே அடைக்கும், அப்புறம் ஜீரணிக்கிறதும் பிரச்சனை வரும். மெயினாக இந்த சாலட் அப்படின்றது காலையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு காலை உணவாக எடுத்துக்கிடுங்க. ப்ரோட்டீன் ரிச்சாக காலையில் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நைட்டு எடுக்கலாமான்னு கேள்வி வரும். மத்தியானமும் எடுக்கலாம், நைட்டும் எடுக்கலாம். நைட்டு அப்படி எடுக்கிறவங்க 7 மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் செமிக்கிறதுக்கு லேட் ஆகும். இந்த சாப்பாடு நீங்கள் எடுத்தீங்கன்னா சாப்பிட்டு 3 மணி நேரம் கழிச்சு தான் தூங்க போகணும். ஏன்னா பன்னீர் செமிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு. அதனால தான் கால்சியம் நம்ம சேர்த்துருக்கோம். நைட்டு எடுக்கும்போது நீங்கள் வேர்க்கடலை இதில் சேர்க்காதீங்க. பன்னீர், கால்சியம், வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது கூட சேர்ந்து 2 முட்டையோட வெள்ளைக்கரு கூட போட்டுக்கலாம். இல்லை வந்து பருப்பு வகைகள், பச்சைப்பயிறு, பிளாக் சென்னா, ஒயிட் சென்னா, அந்த மாதிரி பருப்பு வகைகளை கூட நீங்கள் வேக வச்சு இதில் போட்டுக்கலாம். முளைக்கட்டி கூட இதில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு தாங்க இது. ஸோ வெயிட் லாஸ்க்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா மார்னிங்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் எடுத்துக்கலாம். கண்டிஷன் என்னென்னா மார்னிங் எடுக்கும்போது இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவினிங்கில் எடுக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு எடுங்க. சாப்பிட்டுட்டு 3 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் தூங்க போகணும். அது மெயினான கண்டிஷன். ஈவினிங் எடுக்கிறவங்க வேர்க்கடலை எடுக்கக்கூடாது. திரும்ப சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. திரும்ப கேள்விகள் வருது. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை அழுத்தழுத்தி நான் சொல்ல வேண்டியது வருது. இதோட கலோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வரும். ஏன்னா பன்னீரோட கலோரியே ஒரு பன்னீர், கால்சியம் எல்லாம் சேர்ந்தே ஒரு 300 கிட்ட கலோரி வந்துடும். வேர்க்கடலை 30 கிராம்ன்றது அது ஒரு 100 கலோரி வந்துடும். ஸோ 400 to 500 ஒரு கலோரி வந்துடும் இதோட கலோரி. ஆனால் ப்ரோட்டீன் ரிச். ப்ரோட்டீன் அப்படின்றது 30 to 35 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் ரிச்சாகவே இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு எடுக்கும்போது உங்களோட ப்ரோட்டீன் அளவு நான் கரெக்டாக எடுத்துட்டேன் அப்படின்றது நிம்மதியாகவே இருக்கும். ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும், ஸ்கின் டோனிங் வரும், மசில் ஸ்ட்ராங் ஆகும். இந்த பன்னீர் சாலட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.